Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம குந்தன் ஸ்டோன் எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் பண்றவங்க, சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்றவங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரவுண்ட் ஷேப். நம்ம இப்போது மெஷர்மெண்ட் ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டோன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம பார்க்கணும். எத்தனை லைன் கவர் ஆயிடுதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ 3 லைன் கவர் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டோன் வந்து 3 mm ரவுண்ட் ஸ்டோன். ஓகே, இது வந்து 3 mm ரவுண்ட் ஸ்டோன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து அதோட பெரிய சைஸ் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை லைன் கவர் ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 லைன் நமக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து 4 mm ரவுண்ட் ஸ்டோன். இது மாதிரி நம்மளுக்கு 5 mm ரவுண்ட் ஸ்டோன் அது மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. என்கிட்ட இப்போ இது மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஷேப் பார்க்கலாம். ஸ்கொயர்ல ஸ்டார்டிங் லைன் வச்சு பார்த்தோம்னா இது எனக்கு வந்து 4 லைன் கவர் ஆகுது. ஸ்கொயர்ல நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஆல் சைஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது 4 into 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதோட கொஞ்சம் பிக்கர் சைஸ். ஸோ இது எத்தனை லைன் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 1ல இருந்து 6 லைன் கவர் ஆகுது. ஸோ இதை வந்து 6 into 6 ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து 4 into 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து 6 into 6 ஸ்கொயர். இதுல 5 into 5 ஸ்கொயர் ஆல்சோ இருக்கு. ஆனா பட் என்கிட்ட வந்து அவைலபிளா இல்லை. என்கிட்ட இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் லைன் வச்சு நம்ம பார்க்க போறோம். எனக்கு வந்து இப்போ 5 லைன்ஸ் கவர் ஆகுது. ஸோ ட்ரையாங்கிள்லையும் எப்பயுமே 3 சைஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது வந்து 5 into 5 ட்ரையாங்கிள். ஓகேங்களா, 5 into 5 ட்ரையாங்கிள் சைஸ். இதுல 6 into 6 இருக்கு, 7 into 7 அந்த மாதிரி நிறைய சைஸஸ்ல இருக்கு. என்கிட்ட இப்போ அவைலபிளா இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஐ ஷேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ வந்து 6 லைன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதை அப்படியே டர்ன் பண்ணி மிடில்ல பார்க்கணும். நம்ம மிடில்ல இருந்து எவ்வளவு லைன் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 3 லைன்ஸ் கவர் ஆகுது. ஸோ இது வந்து 6 into 3 ஐ ஷேப். பட் இதை வந்து நம்ம 6K அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ ஷேப் எப்பயுமே கேன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. 6 into 3 இருக்கு நம்மளுக்கு ஐ ஷேப். பட் நம்ம ஷாப்ல வாங்கும்போது இதை வந்து 6K அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஐ ஷேப் எப்பயுமே நம்மளுக்கு K அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுலயே நம்மளுக்கு 7K 8K அந்த மாதிரி நிறைய ஷேப்ல இருக்கு. இதோட கொஞ்சம் பிக்கர் சைஸ்னா 7K, அடுத்த சைஸ் வந்து 8K. ஓகே, அது மாதிரி நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிராப் ஷேப் பார்க்கலாம். டிராப் ஷேப்பும் ஐ ஷேப் மெஷர் பண்ண மாதிரியே தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் எவ்வளோ லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இது வந்து 6 லைன்ஸ் கவர் ஆயிருக்கு. இதோட ஹைட் வந்து
6 லைன் கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி டர்ன் பண்ணி மிடில்ல நம்ம எத்தனை லைன் கவர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ எனக்கு 4 லைன் கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 6 into 4 drop shape. Drop shape வந்து 6 into 4 drop shape. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பிக் சைஸ் ட்ராப் ஷேப், ஸ்மால் சைஸ் ட்ராப் ஷேப் எல்லாமே இருக்கு. நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு எப்படி மெஷர் பண்றதுன்னு தெரியாது. ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா ஷேப்புமே மெஷர் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கலாம். இதே மாதிரி அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மூன் ஷேப். மூன் ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் மெஷர் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கர்வ்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை லைன்ஸ் நம்மளுக்கு கவர் ஆயிடுக்குன்னு பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 லைன்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ அப்படியே டர்ன் பண்ணி நம்ம அதே மாதிரி மிடில்ல வந்து எவ்வளோ லைன் கவர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். மிடில்ல எனக்கு வந்து 3 லைன்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 6 into 3. 6 into 3 moon shape. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஷேப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஹைட் பார்க்கணும். இப்படி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு இப்போ 8 லைன்ஸ் கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்படி டர்ன் பண்ணி மிடில் பார்ட் பார்த்தோம்னா அதே 8 லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ 8 into 8 ஹார்ட் ஷேப். 8 into 8 heart shape. Next அதோட ஸ்மால் சைஸ் ஹார்ட் ஷேப் இருக்கு. இது வந்து அதோட டிஃபரெண்டான சைஸ் வந்து ஹார்ட்லே டிஃபரெண்டான சைஸ். ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறோம். 4 இருக்கு. எனக்கு 4 லைன் கவர் ஆகுது. தென் அதோட மிடில் பார்ட் பார்க்குறோம். 4 into 4. ஓகே, இந்த ஷேப் வந்து எனக்கு இப்போ 4 into 4 ஹார்ட் ஷேப். இதே மாதிரி நீங்க எல்லா ஷேப்புமே வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஹார்ட் ஷேப் வந்து நம்ம ஸ்மால் சைஸ்லயும் இருக்கு, பிக் சைஸ்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டைமண்ட் ஷேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். கரெக்டா வச்சு பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா தெரியும் மெஷர்மெண்ட். ஸோ இதுல வந்து எனக்கு 8 லைன் கவர் ஆகுது. அதே மாதிரி டர்ன் பண்ணி மிடில் பார்ட் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். மிடில் பார்ட்ல 4. ஸோ நம்மளுக்கு 8 into 4 டைமண்ட் ஷேப். 8 into 4 டைமண்ட் ஷேப் அப்படின்னு கேட்டுதான் நம்ம கடையில வாங்குவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைஸுமே தனியா ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அகைன் பை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.